ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் லக்ஷருத்ரன் நெஸ்ட். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்? வேலுண்டு வினை இல்லை. ஓம் சரணுபவா. தைப்பூச திருநாளில் செய்யக்கூடிய முருகன் வழிபாடு, விரதம், அதன் பலன்கள் பற்றி இப்பதிவில் காணலாம். அது மட்டும் இல்லாமல் தைப்பூசம் திருநாளன்று தை மாத பௌர்ணமியும் வருகிறது. அதன் சிறப்புகள் பற்றியும் இப்பதிவில் காணலாம். முருக வழிபாடு என்றாலே அது வாழ்க்கையில் வெற்றியை தரக்கூடிய வழிபாடாகும். நாம் எதை நினைக்கிறோமோ அதை நினைத்த வண்ணமே அளிக்கக்கூடியவர் முருகப்பெருமான். வினைப்பயனால் நாம் எடுத்த மனித பிறவியில் ஏற்படக்கூடிய அனைத்து துன்பங்களையும் தகர்த்து வினையின் வலியை குறைத்து வாழ்க்கையில் உயர்வடைவச் செய்வதே முருகப்பெருமானின் வழிபாடாகும். முருகப்பெருமானுக்கு மிகவும் விசேஷமான நாள் தைப்பூசம் என்பார்கள். அதிலும் செவ்வாய்க்கிழமை வருவதால் இன்னும் விசேஷமாக கருதப்படுகிறது. இந்த வருடம் தைப்பூசம் பிப்ரவரி 11ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்று வருகிறது. பெரும்பாலும் தை மாதத்தில் வரக்கூடிய பூச நட்சத்திரமும் பௌர்ணமி திதியும் சேர்ந்து வருவது வழக்கம். இந்த நாளில் தைப்பூசம் எனும் அற்புத தினமாக கொண்டாடப்படுகிறது. தைப்பூசம் முருக வழிபாடு. வீடு முழுவதையும் சுத்தம் செய்து காலையிலேயே தலைக்கு குளித்துவிட்டு வீட்டு வாசலில் மாக்கோலமிட்டு கல்யாண தடை நீங்க, நோய் நீங்க, தொழில் மற்றும் வியாபார முன்னேற்ற மன அமைதி வேண்டுவோர் மற்றும் குடும்ப மேலாண்மைக்கு விரதமிருந்து முருகப்பெருமானை வேண்டலாம். 48 நாட்கள் தொடர்ந்து விரதம் இருக்க முடியாதவர்கள் தைப்பூசத்தன்று ஒரு நாள் விரதம் கடைபிடித்து முருகனை வழிபடலாம். முருகனுக்கு பால் அபிஷேகம் செய்து வழிபடுவது நல்லது. 1 டம்ளர் பால் வைத்து நெய்வேத்தியம் செய்யலாம். வீட்டின் அருகே உள்ள முருகன் கோயிலுக்கு சென்று அபிஷேகத்திற்கு தேவையான பால் வாங்கி கொடுக்கலாம். முருக பக்தர்களின் வீட்டில் கட்டாயம் வேல் இருக்கும். அதற்கு பால் அபிஷேகம் செய்யலாம். வழிபாட்டின் போது திருப்புகழ், கந்தன் அலங்காரம், வேல்மாறல் படிக்கலாம். முருக பெருமானின் வழிபாட்டு புத்தகங்கள் இல்லையெனில் கந்த சஷ்டி கவசம் ஒலிக்கச் செய்யுங்கள். தைப்பூச விரதம் இருப்பவர்கள் அன்றைய தினம் முழுவதும் விரதம் இருக்கலாம். அல்லது காலை மதியம் இருவேளையும் பால் பழம் மட்டும் எடுத்துக்கொண்டு விரதம் இருக்கலாம். உங்களால் முடியும் என்றால் காலை மாலை வேளையில் முருகன் ஆலயத்திற்கு சென்று வணங்கி வரலாம். அதேபோல் முருகப்பெருமானுக்கு காவடி எடுப்பது அல்லது பால் குடம் சுமப்பது போன்ற விஷயங்களில் கலந்து கொண்டு சுப்பிரமணிய சுவாமியின் அருள் பெறலாம். அங்கு தரப்படும் பிரசாதத்தை பெற்றுக்கொள்ளலாம். வேலைக்கு செல்பவர்கள் அதிகாலையிலே பூஜையை முடித்து முருகன் போற்றியை மனமுருக சொல்லி வணங்கிவிட்டு நம் வேலையை தொடங்கலாம். பணியிடத்தில் எந்த வேலையாக இருந்தாலும் அதை தொடங்கும் போது ஓம் சரவணபவ என்ற மந்திரத்தை உச்சரித்து தொடங்குங்கள். தைப்பூசம் அன்றே தை மாத பௌர்ணமியும் வருவதால் தைப்பூசம் மற்றும் தை மாத பௌர்ணமி விரத பலன்கள் என்னென்ன என்று பார்க்கலாம். தைப்பூச விரதத்தை மேற்கொண்டு சிவபெருமானையும் தந்தைக்கே மந்திரம் உரைத்த முருகப்பெருமானை வழிபாடு செய்வதால் பிறவி பயனிந்து முக்தி கிடைக்கும். தை பௌர்ணமி தினத்தில் விளக்கேற்ற ஆயுள் விருத்தி உண்டாகும். சிவ ஆலயங்களுக்கு செல்வதும் முருகப்பெருமான் குடிக்கொண்டிருக்கும் ஆலயங்களுக்கு சென்று வர எல்லா துன்பங்களும் விலகி தன தானிய செல்வ வளம் உண்டாகும். பூசம் நட்சத்திரம் ஆரம்பிக்கும் நேரம் பிப்ரவரி 10ஆம் தேதி 2025 நாளன்று மாலை 7:13 மணிக்கு துவங்கி மறுநாள் தைப்பூசம் அன்று 11 பிப்ரவரி 2025 நாளன்று மாலை 7:31 மணிக்கு முடிவடைகிறது. அதனைத் தொடர்ந்து பௌர்ணமி திதி ஆரம்பிக்கிறது. உங்களால் என்ன செய்ய முடியுமோ அதை செய்து முருகப்பெருமானை நினைத்து விரதம் இருந்தால் போதும். தைப்பூசம் அன்று வீட்டில் விளக்கேற்றி வைத்து முருகப்பெருமானுக்கு ஏதாவது நெய்வேத்தியம் படைத்து வழிபட்டு அன்று மாலை விளக்கேற்றி வைத்து வழிபட்டு முருகனுக்கு நன்றி தெரிவித்து விரதத்தை நிறைவு செய்யலாம். முருகப்பெருமானிடம் வேண்டுதலை வைத்து வழிபாடு செய்வதன் மூலம் விரைவிலேயே முருகப்பெருமான் அந்த வேண்டுதலை நிறைவேற்றுவார். இந்த தைப்பூச நன்னாளில் சிவபெருமான் முருகனை வணங்கி அவர்களின் அருளை பெறுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். Thanks for watching.